ஊழல் செய்கின்றவர்களை, மோசடி செய்கின்றவர்களை, வீண் விரயம் செய்கின்றவர்களை, கொள்ளையடிப்பவர்களை அவர்கள் கைது செய்வதும் அவர்களை அடைப்பதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் ஒரு சோசலிசவாதிகள், அதாவது இடதுசாரி சிந்தனையாளர்கள், கம்யூனிசவாதிகள், அதாவது புரட்சிகரமான சிந்தனையை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள். 71ஆம் ஆண்டு ஒரு புரட்சியை செய்தார்கள், அது தோல்வியில் முடிந்தது. 88, 89களில் ஒரு புரட்சியை செய்தார்கள், அதுவும் தோல்வியில் முடிந்தது. ஆனால் இப்போது ஜனநாயக நீரோட்டத்தில் பாரிய வெற்றியோடு, 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான வெற்றியோடு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் நினைத்தால் இந்த 3/2 பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு எங்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்க முடியும், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும், கைதிகளின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற விடயத்தை கூட அவர்களால் செய்ய முடியும். ஆனால் இந்த அசுர பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், தம் இனம் சார்ந்தவர்களுக்குத்தான் பதவிகளை கொடுப்பதிலும் தலைமைகளாக உயர்த்துவதிலும் அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், இந்த 6 மாதங்களும் நாங்கள் ஒரு படிப்பினையை கற்றிருக்கின்றோம். இந்த படிப்பினையின் அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கின்ற போது, ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்திருக்கின்றோம், பரவாயில்லை. பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்களித்திருக்கின்றோம், பரவாயில்லை, விடுவோம். நாங்கள் சொல்லக்கூடாது வடக்கில் வாக்காளர்கள் தவறு விட்டு விட்டார்கள் என்று சொல்வதை விட, அங்கு உண்மையில் வேட்பாளர்கள் சரியாக நிறுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்களும் அங்கு 6-7 ஆசனங்களை கைப்பற்றி இருக்க முடியும். ஆகவே நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம் என்றால், இந்த தென்னிலங்கை சக்திகள், இங்கே பேசப்பட்டது போன்று நீலக்கட்சி வந்தது, எங்களுக்கு நியாயம் எதுவும் தரவில்லை, பச்சை கட்சி வந்தது, அவர்களும் எங்களுக்கு பச்சாதாபப்படவில்லை, அவர்களும் எங்களுக்கு தீர்வுகள் தரவில்லை. ஜே.ஆர். ஜெயவர்தனா ஒரு தடவை 6/5 பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் அசுர பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருந்தார், அவரும் நியாயம் தரவில்லை. இப்போது மஹிந்த ராஜபக்சவை விட போன தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச பல கட்சிகளை இணைத்துக் கொண்டுதான் 154 ஆசனங்களை பெற்றிருந்தார். இவர்கள் தனிமையாக அல்லது தனிக்கட்சியாக இருந்து 3/2 பெரும்பான்மையை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பில்லை. வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தேர்தலில், நாங்கள் 13வது திருத்தத்தை தருவோம் என்றோ சமஸ்தியை தருவோம் என்றோ கூற மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில், இது உங்களுடைய ஊரக ஆட்சி தேர்தல், உங்களுடைய உறவோடு சம்பந்தப்பட்ட தேர்தல். இந்த தேர்தலிலும் நீங்கள் வாக்களிப்பதில் தவறு விடுவீர்களாக இருந்தால் அவர்கள் சொல்ல போகின்றார்கள், வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் எங்களோடு வந்து விட்டார்கள், தமிழரசு கட்சியை அல்லது தமிழ் தேசிய கட்சியை நிராகரித்து விட்டார்கள், எனவே இவர்களுக்கு எதுவும் பேசுவதற்கு யோக்கியதை இல்லை என்று சொல்வார்கள்.